காலையில நம்மள பார்க்கறதுக்காக செல்வாவோட ஞானத்தாய் தந்தை வந்திருந்தாங்க. அவங்க வாரேன் அப்படின்னு நேத்து நைட்டே மாமா சொன்னாங்க. பட் நாங்க தான் யாருமே நம்பல. பட் காலையில வந்ததும் எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. அவங்களே வரும்போது கொஞ்சம் பழங்கள், அப்புறம் ஸ்வீட்டு, பூ, அப்புறம் வளையல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செல்வா இருந்திருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருக்கும். ஈவினிங் போல மழை வர மாரி இருட்டிட்டு வந்ததா, 3 நாளா முத்தும் பொறக்க போல. சரி பொறக்க போலாம் அப்படின்னு நானும் அப்பத்தாவும் முத்து பொறக்க போனோம். அத்தை விறகுக்கு போயிருந்தாங்க. பார்த்தா லைட்டா தூத்தல் விழுந்து இடிலாம் இடிச்சுச்சா, அதோட அத்தை, மருமக எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னைக்கு முத்து பொறுக்கி நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போலாம் அப்படின்னு. அப்புறம் ஈவினிங் போல எல்லாரும் டீ போட்டு குடிச்சாங்க. நம்ம வந்து கொஞ்சம் சத்து மாவு இருந்ததா, சின்ன பிள்ளையில சத்து மாவுல சுடு தண்ணி ஊத்தி உருண்டை உருட்டி சாப்பிடுறது. இப்ப அதெல்லாம் மறந்தாச்சு. சரி இன்னைக்கு சும்மா தோணுச்சே அப்படின்னு சாப்பிட்டேன். முன்ன மாரி அந்த டேஸ்ட் இல்லாத மாரியே எனக்கு இருந்தது. என்னால சாப்பிட முடியல. பட்டுக்கும் தர்ஷனுக்கும் தான் குடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அத்தை நைட்டு என்னத்த சமைக்கிறது அங்கிட்டுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம அந்த டைம்ல அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில வந்தேன். மாமா வந்து பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மருமகனுக்கு பார்த்தது ஒரே ஹாப்பி. என்ன ரொம்ப ஹாட்டா இருந்த மாரி இருந்தது. அதனால நான் அத்தாச்சிலாம் வேணான்னு சொல்லிட்டு அவன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அத முடிச்சுட்டு அப்படியே சாப்பாடு ரெடியா அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில சிரஞ்சீவி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் ஸ்பெஷலா இர்ஃபான், அஸ்ரா, குட்டீஸ் பிரியா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.